ஹலோ நம்ம ஹலோ, வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை காலை நேர வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? இந்த டீ போடலாமா? காலையிலே பசிக்க ஆரம்பிச்சோம். காலையிலே பசிக்க ஆரம்பிச்சிருதான் ஃப்ரெண்ட். நீ வெள்ளை திரிச்சிட்ட அவருக்கு? ஏன் வெள்ளை திரிச்ச? இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கா? அதனால தான் பசிக்குது. தூங்கினோம்னா பசிக்காது. இப்போ தூங்கிக்கிட்டே இருந்தால் பசிக்காதா? தூங்கினோம்னா எனர்ஜியாக இருக்கும்ல கொஞ்சம். அப்போ காலை டிஃபனுக்கு ஒரு தூக்கத்தை பண்ணிடு. அப்படி இல்லை, பசியோட தூக்கம் வராது. பசி இருந்தால் தூக்கம் வராது. பசியோட தூக்கம் வருமா? பசியோட தூக்கம். சரி. வள்ளிக்கு நம்ம அந்த இதெல்லாம் விலைக்கு போட்டிருக்கீங்க. ஆமாம், அது இந்த சாமிக்கு கற்பூரம். இது கற்பூரம் இருக்கிறது. கற்பூரம் இல்லை, சாம்பிராணி இருக்கிறது. அது வெறும் புகையா போச்சு. அது நேற்று நைட்டு கழுவி போட்டேன். அதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவி போட்டேன். எனக்கு மூடு தோணுச்சுன்னா செஞ்சிருவேன், அவ்வளோ வேலையும். தோணலைன்னா அப்படியே கிடக்கும். ஆனால் தோணும் ஒரு நேரம், என்னைக்காவது எப்பயாவது. அப்போ வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். என்ன வடிகட்டியெல்லாம் புதுசாக எடுத்துட்டீங்க? இது என்ன அது என்ன 10 ரூபாய் 20 ரூபா போகுது. இதை மிச்சம் பண்ணுறேன். அதில் பழசு வடிகட்டி தான் எடுத்துருப்பீங்க. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, வச்சுட்டு பிச்சைக்கு போய் வரங்காட்டியும் செத்து கிடந்தானுக்கா இருக்கு. நம்மெல்லாம் இப்போ அப்படித்தான் இருக்கு. வச்சுட்டு பிச்சைக்கு போகிறோம், வரங்காட்டியும் செத்து கிடந்தானுக்கா இருக்கு. அதை யூஸ் பண்ண முடியல. அப்படித்தான் போகுது. அதனால வாங்கின உடனே யூஸ் பண்ணிடணும். அப்புறம் இன்னைக்கு மார்னிங் டிஃபன் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் மாவு இருக்கு. என்ன பண்ணுவோம்? மாவு இருக்கு, பொங்கல் போடுக்குமா? இல்லை, உனக்கு என்ன மாவு தான் வேணும்ப? டெய்லி எனக்கு தோசை இட்லி தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவரோட பெரிய தொல்லை இட்லி தோசை மட்டும்தான் வாய்க்குள்ள போகும். வேறு பொங்கல்லாம் போட்டோம்னா பிடிக்காது. பொங்கல் நிறைய பேருக்கு பிடிக்காது. பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்து 65 ரூபா அரிசி, பொன்னி அரிசி அப்படியே கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை என்ன பண்ணுறது? பொங்கல் போட்டா என்ன? அதான் கோயிலுக்கு கொண்டு வரீங்களே. கோயிலுக்கு கொண்டு வரேன். அதுவும் போக நிறைய தான் கிடக்கு. 65 ரூபா அரிசி, பொன்னி அரிசி. நம்ம சக்கரை பொங்கலும் போடுறது இல்லை. சக்கரை பொங்கல் போட்டாலாவது தீரும். சக்கரை பொங்கலும் போடுறது இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு டிஃபன்னு நம்ம பர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டா அது பண்ண முடியாது. அதுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கே 3 மணி ஆகி போயிடுது. அங்கிட்ட இங்கிட்ட டிஃபன் பண்ணுறது, அப்புறம் காப்பி போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறது தான் சரியா இருக்கு. அப்புறம் திருப்பி நைட்டு வந்துடுது. எங்கே பார்த்தாலும் 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க. அழகா 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க. வந்து 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வந்து படுத்துருவாங்க. கதவை திறந்து விட்டுவிட்டு. அப்போ ஃபேன்லாம் இல்லை. இங்கிட்ட ஆள் வீட்டு கதவை, அங்கிட்ட ஆள் வீட்டு கதவெல்லாம் திறந்து விட்டுவிட்டு படுத்துருவாங்க. கேட்டுக்க கதையை. படுத்துட்டா கரெக்டா 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. 3 மணிக்கு மத்தியானம் 3 மணிக்கு எந்திரிச்சு மாடிப்படியில் ஏறி முறுக்கு அதிரசம் மணவெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து
பையன் அங்கனே வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா நம்ம இருந்தா அங்கேயே வச்சுக்குவாங்க, இல்லைனாக்கா ஃப்ரீயா வெளியே வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த பால் தண்ணியே தான் வச்சிருப்பாங்க. பால் அந்த தண்ணி பால்ல காப்பியை போட்டு குடிச்சிட்டு நேர இது ராயவரத்தை மளிகை கடைக்கு எதுவும் சாமான் வாங்க வேண்டியது இருந்தா கடைக்கு வருவாங்க. கடைக்கு வந்து சாமானை வாங்கிட்டு வந்துருவாங்க. ஒரு 6:30 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க திருப்பி. என்ன அவங்க வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான் முடிச்சு. சிவன் கோயிலுக்கும் போவாங்க சாயந்தரமா. சாயந்தரமா தான் சிவன் கோயிலுக்கு போவாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு ராயவரத்தை கடைக்கு போயிட்டு வர்ற வழியில ராயவரத்தை கடையில மளிகை சாமான் எதுவும் வேணும்னா வாங்கிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. மழை வருது. இப்போ ராயவரத்தன் மளிகை கடை அவங்க அப்பா வச்சுருந்தாரா? அவர் வச்சிருந்தாரு. அவர் கடையில சிட்டியோடு பூரா வாங்குவாங்க அப்பா. சாமான் நல்லா இருக்கும். வாங்கிட்டு வருவாங்க. வந்து கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அப்புறம் அழகா ஆள் வீட்டில், சின்ன ஆள் வீட்டில் ஸ்டவ் அடுப்பில், அப்போ கேஸ் எல்லாம் இல்லை, ஸ்டவ்வில் அவங்க உப்புமா கிண்டுவாங்க. உப்புமா இந்த 3 காணம் போட்டு கிண்டுவாங்க. நல்லா அழகா எண்ணெய் ஊற்றி இடுப்புச்சட்டிலே பிடிக்காம உப்புமா கிண்டி சாப்பிட்டுட்டு பால் வச்சிருப்பாங்க. ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி குடிச்சிட்டு படுத்துருவாங்க. ரொட்டீன் வாழ்க்கை அவங்க. அதே அந்த காலத்துலேயும் பால் குடிக்கிறாங்க. பால் குடிப்பாங்க. டெய்லி நைட்டு பால் குடிப்பாங்க. வரும். இப்ப ஏன் அப்படி இருக்கவங்க இருக்காங்க, நம்ம தான் குடிக்கிறோம். நம்ம இப்ப பால் கெடுதைன்னு சொல்லிட்டாங்கப்பா. அதனால யாரும் குடிக்கிறது இல்லை. காலையில ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ தான். நாங்க சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க, எல்லாரும் சாமி கும்பிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடவுளை எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுக்க. மழை என்ன மழைக்காலம் தூத்து போயிருந்துருக்கு, இப்படி வருது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அதுக்கு நம்ம மிக்ஸி கப்பெல்லாம் என்ன ஸ்டைலாக கவுத்துருக்கீங்க? எங்கே இங்கே வரணும். இது என்ன குப்புரை கவுத்துருக்கீங்க? அது என்ன குப்புரை ஸ்டைலாக தூங்கி அந்தந்த மிக்ஸிக்கிட்ட அந்தந்த கப்பு இருக்கும். இப்போ தேட வேண்டாம்ல. எந்த மிக்சியில் அரைக்கணும்னு என் மூளையில் தோணுதோ அந்த மிக்சியில் அரைச்சிக்கும். இந்த பச்சை கப்பு இந்த சிவப்புக்கா? பச்சை கப்பு இதுக்கு, சிவப்புக்கு இது. கடவுளே, டீ கொச்சிருச்சு பத்தியா அதுக்குள்ளேங்க. அக்னி பகவான் நம்ம பக்கத்துல இருந்தோம்னாலே வேலை செய்ய மாட்டாரு. நம்ம கொஞ்சம் தூரத்துல இருந்தோம்னா. உங்க அப்பத்தா பலகாரம்லாம் அவங்களே சுட்டு வச்சுக்குவாங்களா இல்ல வந்து வேலைக்கார அக்கா கூப்பிட்டு சுடுவாங்க. இது அதிரசம்னா அக்கா வந்து அக்கா தட்டி போட்டு எடுத்து கொடுப்போம். அக்கா வந்து சுடுவாங்க. முறுக்கு எல்லாமே அவங்க செஞ்சு வச்சுக்கிறது கூட அக்கா வந்து தான் செய்வாங்க. ஒரு நாள் கூப்பிட்டு செய்யறத பல நாள் வச்சுக்குவாங்க. தகரத்துல புரிஞ்சு வச்சுக்குவாங்க. இப்போ தகரம் போகணும், தகரத்துல புரிஞ்சு வச்சுக்குவாங்க. இப்போ இந்த தகரமே இல்லை காப்பி போகுது தகரம். அப்போ வந்து அது என்னமோ வெள்ளையா இருக்கு அந்த தகரம். இது துருவே வராது, சுத்தரா தகரம். அந்த தகரத்துல புரிஞ்சு வச்சுக்குவாங்க. இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் சுத்தரா தகரமே. ஆனா இப்ப என்ன வர்ற கேன்லாம் எதுல வருது? அதுலதான் வருது. ஆனா அந்த மாதிரி இருக்காது, அது அழகோல இருக்குமே அவங்க வச்சிருக்குது. சித்திராத்தாருமே அழகோல இருக்கும், மூடியோட இருக்கும். அதை தொடர்ந்து தான் எடுத்து சாப்பிடுவாங்க. ஈஸியா நிறைய அடையலாம் முறுக்கு அதிரசம்லாம். இப்ப சில்வர் தூக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்குறாங்க.
அப்புறம் 7 மணிக்கெல்லாம் டிஃபனை சாப்பிட்டு படுத்துருவாங்க. மெத்தையை விரிச்சு, ஆனால் மெத்தையில தான் படுப்பாங்க. மெத்தையை விரிச்சு கீப்பத்தியில் ஃபேன்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃபேன் யார் வீட்லேயுமே இல்லை. மெத்தையை வச்சு கீப்பத்தியில் படுத்துருவாங்க. 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு மெத்தையை வச்சு கீப்பத்தியில் படுத்துருவாங்க. 2 குடி வச்சுருந்தாங்க மோப்பில் கொட்டடியில். ஒரு வாத்தியார் ஃபேமிலியோட ஒரு வாத்தியார் ஒன்று குடி, இன்னொருத்த யாரோ ஒருத்த குடி அறையில். அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே படுத்துருவாங்க. இவங்க மட்டும் இதில் வந்து படுப்பாங்க கீப்பத்தியில். நல்லா காற்று வரும். தூங்கி காலையில் 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு திருப்பி கிச்சனுக்கு வந்து கிச்சனுக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும். எல்லாம் எடுத்து வச்சு கொண்டு போய் சமைப்பாங்க காலையில். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் ஆயா சமைக்கல, நானால அப்பணும் இந்த உப்பெல்லாம் இந்த மாதிரி ட்ரேயில் எடுத்து வச்சு தருவாங்க. உப்பு சாடி இதெல்லாம் நாங்கள் தொப்புன்னு போட்டு உடைப்போம். அதை அங்கே இறக்கிட்டு போகிறதுக்குள்ளேயும். அந்த காலத்துலலாம் கிச்சன் இப்படி சமைக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம் போய் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும். ஏன்னா கறி பிடிச்சிடும். விறகடுப்பு தானே, வீடு ஃபுல்லாக கறி பிடிச்சிடும்னா அதுக்குன்னு தனியாக கிச்சன் கட்டியிருப்பார். வீடு தனியாக பெருசாக இருக்கும். இது கல்யாணம் பண்ணுற மாதிரி வீடு இருக்கும், அவ்வளோ பெருசு இருக்கும். இது வந்து கிச்சன் வந்து தனியாக கொஞ்சம் தள்ளி வந்துடும், நடந்து வரணும்ட்டு. அப்போ அது சிரமம் தானே. எடுத்து வந்து சமைக்கிறான்னா கொண்டு போய் சமைக்கிறேன். ஆமாம், பொல்ல பிள்ளை என்ன பண்ணவே பண்ணாது. ஆமாம், நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி போட்டு தொப்புன்னு உடப்போம். அதுக்கு அடி வாங்குவோம். அதுக்கு ஆயிரட்ட அடி வாங்குவோம். அப்போல்லாம் கல்லுப்பா சால்ட்டுப்பா? கல்லுப்பு தான். கல்லுப்பு தான், சால்ட்டுப்பெல்லாம் இல்லை, கல்லுப்பு தான். கரைச்சிட்டு ஊற்றணும். அப்படி நம்ம இந்த இதுக்கெல்லாம் ஊற்றணும்னா இப்போ பொடி தூள் போடுறோம் பாரு, கல்லுப்பு போடுறோம்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கரைச்சிட்டு ஊற்றுவோம். இப்போ கரைச்சாதான் ஊற்ற முடியும். கல்லுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. இந்த டாட்டா சால்ட்டு இதெல்லாம் கிடையாது. ஆனால் வெஞ்சினம் குழம்பு, சாதம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாம் ருசியாக இருக்கும். இதில் வட்டி நெல்லை வச்சு அரைச்ச அரிசியில் தான் சோறு குடிக்கிறது. அது வாசமாக அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த காலெல்லாம் நினச்சோம்னா அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ உள்ளதெல்லாம் நினைக்கவே தோணலை. இப்போ வர்ற படம் மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை. பாதி நேரம் வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருது. ஆமாம், இப்போ வர்ற படம் ஏதாவது எந்த பிள்ளைக்காவது பிடிக்குதா? இப்போ வர்ற படம் எல்லாம் 80s உள்ள பாட்டு தான் ரசிக்குதுங்க. ஏதோ நாகரிகங்கிற பேரில் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிப்பா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டீ பாருங்க, டீ போட்டாச்சு. டீ சாப்பிட்லாமாங்க? டீ சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இனிமேல் டிஃபன் பண்ணையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் காலையிலே புரட்டாசி மாதம் மாதிரி மழை வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மழைக்காலம் மாதிரி எப்படி மழை வருது பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். எல்லா இடமும் நேற்று வந்துச்சு, இன்றைக்கும் வருது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போகவே முடியாது, அப்படி மழை பெய்யுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறீங்க? டீ குடிக்கிறோம். வலிக்கிறமா டீ குடிக்கிறேன். இங்கே தான் உட்காந்து குடிப்பீங்களா? ஆமாம், இங்கே தான் ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அங்கே டீ போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்தோம்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். போர்ட்டிகோ நல்ல பெருசு, அதனால ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யார் வீட்டுக்கும் போகணுன்னே தோணாது எங்களுக்கு. இந்த வீட்டில் இங்கேயே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வீடு நல்லா பெருசு, போர்ட்டிகோவும் பெருசு, வாசல் பெருசு. பிள்ளைய விட்டியன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்தா நல்லாயிருக்கும். இந்த வீடு நாங்கள் 2 பேருக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடு. ஹலோ மம்மி. ஹலோ. இந்த சுட ரவை காலையில் பிரேக்ஃபாஸ்ட். சுட ரவை பாருங்கள், சூப்பராக இருக்கும். பொல்லன்னு கருவேப்பிலை போட்ட ரவை உப்புமா. கருவேப்பிலை, வெங்காயம், கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டது. இது வந்து சட்னி.
இதில் கொஞ்சம் 2 கருவேப்பிலை போட்டேன், அதனால கலர் இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொட்டுக்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சேன். இன்னைக்கு காலையில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலான்னு வெண்டைக்காய் நறுக்கியிருக்கேன். அதுக்கு தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு இதில் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பிளாமூஸு, அதை வந்து இது மசாலா போடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி தக்காளி எல்லாம் போட்டு, இந்த தக்காளி கொஞ்சம் தக்காளி இது வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வறுவல் மாதிரி செய்யலான்ட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. புடலங்காய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எவ்வளோது இந்த புடலங்காய்? 10 ரூபா. ரவை பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கருவேப்பிலை வாங்கிட்டு வந்திருக்கேன். கருவேப்பிலை 5 ரூபா. இன்னைக்கு காய் தான். இன்னொன்று என்னமோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன், அங்கே கொண்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்த காய். மதியம் சமையல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதம். இன்னைக்கு சாதம் கூட தான் வச்சுருக்கேன், நிறைய இருக்க மாதிரி சாதம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் வச்சேன் இன்றைக்கி. பருப்பு குழம்பு வைக்கல, வெண்டைக்காய் புளிக்குழம்பு. பிளாமூஸு இது மாதிரி மசாலா மாதிரி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். தயிர் வீட்டில் இல்லாதனால இந்த தயிர். இந்த வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க மக்களே. இப்போல்லாம் கமெண்டே வர்றதில்லை, ஏன்னே தெரியல. எங்கள் வீட்டு வீடியோவையும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.